வணக்கம் பிடித்தமில்ல. ஹானர் X9b ஹானர் வந்து இந்தியாவில் அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சு போகுது. முதல்ல வந்து ஹானர் 90 கொண்டு வந்தாங்க. இப்போ அவங்களோட செகண்ட் ஃபோன் ஹானர் X9b வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹானர் X9b எப்படி இருக்குங்கிறத இதோட ஒரு அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை வந்து பார்க்க போகிறோம். கீழே போட்டால் இப்போ நான் போட போகிறதுல அன்பாக்சிங் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே இப்போ தான் இந்த வீடியோ. அதுக்கடையில் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நான் ரிவ்யூலாம் எப்படி பண்ணுறதுக்கு. இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ட்ராப் பவுன்ஸ் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. கீழே போட்டாலும் உடையாதுன்னு சொல்கிறாங்க. உடையதாங்கிறத என்னோடய தாட்ஸையும் நான் சொல்கிறேன். இந்த தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃபோனோட விலை வந்து இப்போதைக்கு எனக்கு தெரியாது. 15ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணும்போது கீழே வந்து ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹானர் X9b பற்றி பார்ப்போம். இதோட அன்பாக்சிங் மற்றும் இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். கேமரா சாம்பிள்ஸும் காண்பிக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த X9b 5G ஸ்மார்ட் ஃபோன் வருது. இந்த கலர் எனக்கு பிடிச்சமான ஒரு ஆரஞ்சு கலர். ஆனால் உள்ளே வந்து இந்த கலர் வேரியண்ட் இல்லை. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹானர் X9b ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. எங்கிட்ட இருக்குது பிளாக் கலர் வேரியண்ட். கேமரா மாடியூல் வந்து சுற்றி ஒரு கோல்டன் ஃபினிஷ் வந்து தந்திருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்சில் உள்ள அந்த கட் டிசைன் மாதிரியான இந்த ரிங் சைடில் வந்து தந்திருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. ஒரு டிசைன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. 185 கிராம்ஸ் வெயிட் தான். 7.95 mm திக்னஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ஆரஞ்சு கலர் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேகன் லெதர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ். பிளாஸ்டிக் பாடி தான், பட் ரொம்ப ஸ்லிம்மாக எர்கானமிக்ஸ் வந்து நல்லாயிருக்கு. ஹேண்ட் ஹெல்ட் ஃபீலிங் வந்து நல்லாயிருக்கு. சரி, இதெல்லாம் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின் தந்திருக்காங்க. சாஃப்ட் பேக் கேஸ் இருக்குது. இப்போ பல ஃபோன்களில் இல்லாத ஒரு விஷயம் வந்து இதில் தந்திருக்காங்க. அது என்னென்னா இயர்ஃபோன். இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஜாக் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து இந்த அடாப்டர் தந்திருக்காங்க. USB Type-C போர்டில் இந்த அடாப்டர் மூலமாக இயர்ஃபோனை கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்கலாம். அப்புறம் USB Type-C கேபிள் இருக்குது. பாக்ஸுக்குள்ளே சார்ஜர் காணும். சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஹானர் 90ல் கூட வந்து சார்ஜர் வந்து ஒரு பண்டில் ஆஃபராக தந்துருந்தாங்க. ஸோ இதுலேயும் வந்து அப்படி தான் தருவாங்க. ஒரு 30 வாட்ஸ் சார்ஜர். இப்போதைக்கு என்னோட பாக்ஸில் சார்ஜர் இல்லை. இந்த ஃபோனில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தராங்க. ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ கிடையாது. அப்புறம் வந்து NFC சப்போர்ட் உண்டு. மேல் பக்கம் வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் தந்திருக்காங்க. கீழே வந்து ஸ்பீக்கர், சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அப்புறம் USB Type-C போர்ட் இருக்குது. மைக். இதில் வந்து நீங்கள் வந்து 2 சிம் போடலாம். இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன். இந்தியாவோட 5G பேண்ட் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. மைக்ரோ SD கார்டு போட முடியாது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து பிளெயினாக இருக்குது. மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு டிசைன். பார்க்க வந்து நல்லா இருக்குது. லைட் வெயிட்டாகவும் இருக்குது. பேக் வந்து பார்த்தீங்கன்னா கவுடாக இருக்குது. ஸோ அதனால் பிடிக்கும்போது வந்து ஷார்ப் எட்ஜஸ் எதுவுமே இல்லை. கார்னர்ஸும் வந்து கவுடாக இருக்குது. டிஸ்பிளேயும் வந்து கவுடாக இருக்குது. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன சொன்ன மாதிரி ஆன்டி ட்ராப் பவுன்ஸ் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. அது என்ன? கீழே போட்டால் உடையாதா? கண்டிப்பாக உடையலாம். ஏன்னா வந்து கிளாஸ் தான். இது வந்து பிளாஸ்டிக் டிஸ்பிளேலாம் இல்லை, கிளாஸ் டிஸ்பிளே தான். அதுவும் வந்து கர்வ்டு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. ஸோ போட்டால் உடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஸோ பியூர்லி நம்ம லக்கை பொறுத்து இருக்குது. ஸோ இவங்க வந்து சொல்லிட்டாங்க டிஸ்பிளே போட்டு பார்க்கலாம். நம்ம வடிவேல் காமெடி மாதிரி செத்து பார்க்கலாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ டோன்ட் ட்ரை தட். பட் விழுந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான ஒரு சில ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் பண்ணியிருக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ சைட்ஸில் வந்து குஷன் இதில் மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காக சொல்லியிருக்காங்க. அதனால சான்சஸ் வந்து உடையக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. கொஞ்சம் பெட்டர் ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால டெலிபரேட்டாக போட்டு நீங்கள் வந்து விளையாடாதீங்க இதை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்பிளே. 6.78 inch டிஸ்பிளே. இது AMOLED டிஸ்பிளே. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. 10-bit கலர் பேனல் வந்து கிடைக்குது. 1.5K ரெசல்யூஷன். 2652 × 1200 பிக்சல் ரெசல்யூஷன் இருக்குது. நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு டிஸ்பிளே. 409 ppi பிக்சல் பெர் இன்ச் இருக்குது. இரவு நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதுக்கு 1920 Hz PWM டிம்மிங்கும் தந்திருக்காங்க. ஸோ கண்ணுக்கு பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே. டைனமிக் டிம்மிங்கும் இருக்குது. 100% TCI P3 கலர் கேமெட் இருக்குது. நல்ல ஒரு கலர் ரிப்ரஷன் இருக்குது. பிரைட்னஸ் நல்லா இருக்குது. அவுட்டோர்லேயும் வந்து விசிபிலிட்டி நல்லா இருக்குது. ஸோ வந்து எளியச்சு நான் பார்க்கும்போது வந்து விசிபிலிட்டி நல்லாவே தெரியுது. மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. டிஸ்பிளே வந்து பக்காவாக இருக்குது. இப்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து பவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 6 Gen 1 சிப்செட். சமீபத்தில் ரியல்மி 12 ப்ரோவில் கூட சேம் சிப்செட் தான் வந்து வச்சு லான்ச் பண்ணியிருந்தாங்க. 26,000 ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே ரேஞ்ச் கிட்ட தான் இதுவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டர் சிப்செட்.
ஒரு டீசனான பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக வந்து கிடைக்குது. கேம் விளையாடும்போது கூட வந்து பரவாயில்லாம நல்லாவே இருக்குது. ஒரு 25,000 ரேஞ்சுக்கு உங்களுக்கு கேமிங் ஃபோக்கஸ்டாக வேணும்னா அதை விட பெட்டரான சிப்செட் இருக்க தான் செய்யுது. பட் ஓவராலாக வந்து எனக்கு வந்து டிசைன் நல்லா இருக்கணும், கேமரா நல்லா இருக்கணும், டிஸ்பிளே நல்லா இருக்கணும், எல்லா ஆஸ்பெக்ட்டும் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் சிப்செட்னு சொல்லலாம். இந்த ஸ்னாப்ட்ராகன் 778 விட பெட்டராக இருக்குது. டிமெசிட்டி 7200 வந்து சில ஃபோன்கள்லாம் இருக்குது. அதாவது ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ்லாம் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் குறைவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 கிடைக்குது. 8GB ப்ளஸ் ஒரு விர்ச்சுவல் ரேம் வந்துருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு 16GB கிடைக்குது சேர்த்து. அப்புறம் 256GB ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு இதில் தராங்க. இப்போ கேமரா பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 3 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 108 மெகா பிக்சல் கேமரா, ஒரு 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சருக்கு, 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது, பட் வீடியோக்கு வந்து ஏஎஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் நான் ஏழியாக எடுத்த சில கேமரா சாம்பிள்ஸ் இப்போ நான் காண்பிக்கிறேன் பாருங்கள். 4K வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். இது டீசனான ஒரு கேமராவாக எனக்கு தென்படுது. நான் ஃபஸ்ட் எடுத்த சில ஃபோட்டோஸில் நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேட்ரி வந்து இதோட ஒரு ஹைலைட்னு சொல்லலாம். 5800 mAh பேட்ரி வந்து தந்துருக்காங்க. ஸோ வந்து நல்ல ஒரு பேட்ரி பேக்கப் இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ணி அவங்களோட மேஜிக் ஓஎஸில் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து ஹானர் X9b. இந்த ஃபோனோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் முதல் பார்வை நம்ம வந்து பார்த்தோம். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த முதல் பார்வை வீடியோ பார்த்துங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எந்த ப்ரைஸில் இது வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 25,000 ரேஞ்சு கிட்ட வரும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த வாட்டி வந்து ப்ரைஸிங்கில் குளறுபடி பண்ணாமல், ஏன்னா ஹானர் 90 லான்ச் பண்ணும்போது ஒரு பெரிய மெஸ் பண்ணிட்டாங்க அந்த ப்ரைஸிங்கில். இந்த வாட்டி அந்த மாதிரி தவற பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கரெக்டான ஒரு ப்ரைஸிங்கில் வந்து இதை கொண்டு வருவாங்க நான் நம்புகிறேன். பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழா சேனல் சர்ச் பண்ணுங்கள். மீண்டும் படுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாருங்கள்.